இந்த பையன் இருக்கானே, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இவனை உள்ள கூப்பிடணும்னு எனக்கு என்ன ஆசையா? என்ன இவனோட பாடிய? சரி, இவன மாதிரி எல்லாம் மோசமா எந்த பையனும் யோசிக்கவே மாட்டான். எனக்கு என்ன வந்துச்சு? குண்டு குண்ட கொசு அவனுக்கு கிடைச்சது. சரி, உள்ள வான்னு சொன்னா அதுக்கு அவன் பாட்டுக்கு நல்லதுதான். நீ வெளியவே தூங்கு. நான் தான் ஜன்னலை கூட மூடிட்டேனே. இப்போ எனக்கு அவ்வளவா ஒன்னும் குளிரல. நான் நிம்மதியா தூங்குவேன். இல்ல அவ பொண்ணு இல்ல, ஆட்டிடியூட் ஷோரூம். என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அவ? காப்பி கேட். என்கிட்டே ஆட்டிடியூட் காட்டுறா. என் வீட்டுல என் பெட்ரூம்ல எனக்கே லாஸ்ட் சான்ஸ் தரா. வேணும்னா உள்ள வாவா. வாவ். அப்புறம் என்ன சொன்னா? என்ன லாக் அவுட் பண்றானா? இவளுக்கு என்ன தெரியும்? இது என் வீடு, என்னோட பெட்ரூம். எனக்கு எப்ப தோணுதோ, எங்க போகணும்னு தோணுதோ அங்க நான் போவேன். நீ எவ்வளவு கோவம் காட்டுறியோ காட்டு, பாத்துக்கலாம். நானும் இன்னைக்கு கோவமா தான் இருக்கேன். ஓ காட், என்ன பயங்கரமா இடி மின்னல்லாம் அடிக்குது. கிளைமேட் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. பாவம் வெளியில எப்படி இருக்கானே தெரியல. மழை வேற வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ கடவுளே, வெளியில இப்படி நனைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஓ காட், எவ்வளவு ஒரு பிடிவாதத்தனம். ஜன்னலை தட்டியாவது பிரீதா கதவை துறை, நான் இப்ப உள்ள வந்தாகணும்னு சொல்றேனா இல்லையான்னு பாரு. ஆனா அப்படி பண்ண அவனோட பிரஸ்டீஜ் போயிடும்ல. மேடம் அசர மாட்டேங்கிறாங்க. வெளியில இடி இடிக்குது. அவன் ஏன் கண்டுக்க போறா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைசி சான்ஸ்ன்னு சொன்னான். ஆனா இப்ப வெளியே மழை செமையா பெய்யுது. சரி போனா போதுன்னு வந்து கதவை திறக்கிறாளான்னு பாரு. இல்ல இவ எந்திரிக்க மாட்டா. எனக்கு என்னமோ இவ வரவே மாட்டான்னு தோணுது. ஏன்னா அவ அந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரி. இப்ப நான் என்ன பண்றது? இப்போ நான் வெளியில போனா என்ன பார்த்து நான் என்னமோ வேணும்னே அவனை உள்ள கூப்பிட்டேன்னு சொல்லுவான். பரவாயில்ல, நனைஞ்சா நனைஞ்சிட்டு போட்டோம். குளிர் அடிச்சா அடிச்சிட்டு போகட்டும். ஜரம் கடவுளே, சமயம் மழை பெய்யுதே. இவன் இப்படியே நனைஞ்சுக்கிட்டே இருந்தானா? வந்துட்டா. இப்போது அறிவு வந்தது. இப்ப வந்து கதவு திறந்து வாங்கன்னு வா. இவனோட திமிரு பாத்தியா? இவன் மழையில நனைறது என் மனசை கரைஞ்சிரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஓடி போய் விண்டோவை திறந்து அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரணும்னு நினைக்கிறான். இல்ல, நான் விண்டோவை திறக்க மாட்டேன். இவனா வந்து அந்த விண்டோவை திறன்னு சொல்ற வரைக்கும் நான் இந்த விண்டோவை திறக்கவே மாட்டேன். என்ன இவ ஏன் அங்கே நிக்கிறா? ஐயோ, இந்த ஃபோர்த் ஃபீல்ட் டாக்டர் இருக்காளே, என்ன மழையில நினைச்சு பாடாப்படுத்தணும்னு முடிவே பண்ணிட்டாளா? கமான், கெட் அப். சீக்கிரமா பிரீதா, ஹரி அப். வந்து கதவை தர. இல்ல கரண், வாய் திறந்து சொல்லு. பிரீதா, விண்டோவை திறன்னு சொல்லு. அப்பதான் நான் திறப்பேன். ஏன்னா நானே வந்து விண்டோவை திறந்தா நீ அப்புறம் என்ன வந்து திட்ட ஆரம்பிச்சிருவ. என்ன பிரீதா, இந்த கிளைமேட், இந்த பால்கனி, இந்த ரூம், நீ என்ன இந்த டைம்ல சான்ஸ் இருக்க நினைக்கிறல? நீ என்ன தனியா கூட்டிட்டு போய் ரொமான்ஸ் பண்ண நினைக்கிறல? அப்படி எல்லாம் சொல்லுவான். சோ முடியாது கரண். இனிமே இந்த ஜன்னல் திறக்காது. அதுவும் நீ அதை தட்டுற வரைக்கும் திறக்காது. ரொம்ப குளிருதே. என்ன பண்றது? இதுக்கு மேல நனைஞ்சிட்டு இருக்க முடியாது.
எனக்கு எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. இது எதுவுமே சரியே இல்லை. எனக்கு உண்மையிலே டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் நல்லது எதுவுமே பண்ண முடியல. எதுவுமே எனக்கு நல்லதாவும் நடக்க மாட்டேங்குது. இந்நேரத்துக்கு என்னெல்லாம் நடந்திருக்குமோ நான் போய் பார்த்தே ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சமீர் கிட்ட பேசியே ஆகணும். இவனை இன்சல்ட் பண்ணியே ஆகணும். பிரீதா இந்த வீட்டுக்கு வந்ததுனால தானே. நல்ல வேளை தூங்கிட்டு இருக்கான். இல்லைன்னா அவனை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். இவன் தூங்குறதுனால என்னை யாரும் தடுக்க முடியாது. நான் போய் கரண் பிரீதா ரூம்ல போய் பாக்குறேன். நீ இருக்க பாரு. ஒரு நிமிஷம் இரு. நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை என் கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வரதுக்கு. நீ குழந்தை இல்லைன்னு எனக்கும் தெரியும். பெரியவன் தான் புத்திசாலி. ஆனா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஒரு நிமிஷம் இரு. நீ ஒன்றும் என்கிட்ட இந்த மாதிரி பேச தேவையில்லை. ஐ எம் கரண், தெரியும்ல. என்கிட்ட யாராவது இப்படி பேசினா எனக்கு பிடிக்காது, தெரியும்ல. சரி, எப்படியே வேணா இருந்துட்டு போ. ஆனா நீ பண்றது எனக்கு சுத்தமா புரியல. இந்த சண்டே அப்புறமா போட்டுக்கலாம். பாத்தியா, பயங்கரமா காத்தடிக்க போதுன்னு நான் சொன்னேன்ல. முதல்ல நான் போய் விண்டோஸ் எல்லாம் மூடிட்டு வரேன். இங்க பாரு, என்னை நம்பி எவ்வளவு நாள் இங்க இருப்ப? இந்த விண்டோவை கூட நான் தான் சாத்தினேன். நம்ம ரெண்டு பேருமே மூடணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் சாத்தினேன். ஓகே, அப்போ நான் மூடலையா? நான் தான் மூடினேன். நான் ஹெல்ப்பும் பண்ணல. நான் தான் தனியா மூடினேன். இல்ல, நான் தனியா மூடினேன். நீ தான் ஹெல்ப் பண்ணல. ஆனா நான் மூட ட்ரை பண்ணல. ட்ரை பண்ண, ஆனா முடியலல்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் முடிச்சு, ரைட்? சரி, எதுக்கு வந்த? நான் தான் மூடிக்கிட்டு இருக்கேன்ல. உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். ஆக்சுவலா நீலாம் ஒன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, சரியா? நான் தனியா இருந்தா கூட மூடி இருப்பேன். அதோட நான் தான் மூடினேன். ஓ ரியலி? அட விடுறியா கொஞ்சம்? என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும். விண்டோ எதுக்கு மூடி இருக்கு?
இவங்களுக்கு பிரைவசி எதுக்கு இப்போ? எதுக்கு அப்படி கதவை மூடி வச்சிருக்காங்க? ஏதாவது கேக்குதான்னு பாக்குறேன். நான் இப்போ ஆர்கியூ பண்ற மூட்லயே இல்ல. நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே புரியும். சரி, நீ இன்னும் உன்னோட ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணவே இல்ல. இந்தா உன்னோட ஷர்ட் வேற இங்க இருக்கு. இதுக்கு தான் என்ன உள்ள கூட்டிட்டு வந்தல்ல, என் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு. As always you want to see my body, right? ஓ, என்ன பேசுற? எஸ், நீ எப்பவுமே என் பாடியை பார்க்கணும்னு நினைப்ப, எப்பவுமே. ஓ, இன்னைக்கு ஃபுல் நைட் இருக்கு, ஃபர்ஸ்ட் நைட். அதனால அதுக்கேத்த மாதிரி ஏதோ ஸ்கெட்ச் போடுற போல இருக்கு. உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல போல இருக்கே. எஸ், அதனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன். நான் ஏன் சொன்னேன்னா நீ ரொம்ப வந்து ஹாட்டா இருக்க, நான் ரொம்ப ஹேண்ட்ஸம், அதனால உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்ல இல்ல, இங்க பாரு, நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருத்தங்க மண்டைக்குள்ள எப்படி இவ்ளோ பெரிய கருத்து வேறுபாடு இருக்க முடியும்? இங்க பாரு, ஏன் முன்னாடி நீ இந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியா? ஓகே, நான் என்ன யோசிக்கிறேன்? நீ என்ன யோசிக்கிறேன்னா, அதாவது நான் உன்னை நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஓ, தெரியுமே. சரி தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நான் சொல்லணும்? நான் தேவையில்லாம எதுக்கு என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்? நான் தான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கே நல்லா தெரியும்ல. என்னது? நான் சொல்றது முதல்ல கேளு. நீ அமைதியா ட்ரெஸ்ஸை கழட்டு, இல்லைன்னா நான் கழட்டிடுவேன். இவங்க 2 பேரும் முதல் இரவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் சந்தேகப்படுறதுக்கு கூட ஒண்ணுமே இல்லை. ஒரு நிமிஷம் இரு, நான் கரண், தெரியும்ல, நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் செய்வேன். என் விருப்பத்துக்கு மாறா யாரும் என்கிட்ட நெருங்க கூட முடியாது. ஓகே? அட, நீ தும்பிக்கிட்டு இருக்க. அப்படின்னா உனக்கு சளி பிடிச்சிருக்கு. ஐயோ, நீ பாட்டுக்கு ஈர துணியிலே இருக்க. அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஈர துணியை கழட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோவா, இல்லனா உனக்கு சளி பிடிச்சிரும். இது ஒன்னும் சண்டை போடுற டைம் இல்ல. இந்த முதல்ல ட்ரெஸ்ஸை கழட்டு. நீ பாட்டுக்கு கண்ணத்தெல்லாம் நினைச்சு உன்னை குழப்பிக்காத. அது நான் ஒன்னும் உன் பாடி எல்லாம் பார்க்க விரும்பல. எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்? ஐ மீன், ஏன் இன்ட்ரெஸ்டடா இல்ல? ஏய், ஐ அம் தி கரண், தெரியும்ல பொண்ணுங்க பின்னாடி எப்படி சுத்துறாங்கன்னு. அதுக்காக தான் சொல்றேன், ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். சரி, கரெக்ட்ரேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். கடவுளே, நான் இப்போ நீ சேஞ்ச் பண்றத ஓ பார்க்கணும். ஹலோ, நான் ஒன்னும் அவ்வளோ டெஸ்பரேட் இல்லை. ஓகே, என் கண்டிஷன், நீ அந்த பக்கம் திரும்பணும். நான் அந்த பக்கம் பார்த்தா கூட நீ என்ன பார்த்து நான் சைடுல உன்னை தான் பாக்குறேன்னு சொல்லுவேன். அதனால நீ ஒரு வேலை பண்ணு, நீ பாத்ரூம்குள்ள போய் சேஞ்ச் ஹலோ, பண்ணிக்கோ. இது ஏன்னா என்னோட ரூம். எனக்கு எங்க வேணுமோ அங்கதான் நான் சேஞ்ச் பண்ணுவேன். நான் இங்க கூட சேஞ்ச் பண்ணுவேன். ஓகே? ஓகே ஃபைன், எங்கேயோ ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணு.
உன் வேலை முடிஞ்சுதா? ம்? என் பாடியை பார்த்துட்டல? ஹாப்பியா? நல்ல மழை. இது அவங்களுக்கு எவ்வளோ ரொமான்டிக்கா இருக்கும். ஆனா எனக்கு ஒரு பெரிய புயலா வீசிக்கிட்டு இருக்கு. இந்த ராத்திரி சீக்கிரம் முடிஞ்சிடணும். இந்த ராத்திரி டெலீட் ஆகணும், சீக்கிரம் முடியணும். எனக்கு இந்த ராத்திரி வேண்டாம். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான பெட். எனக்கு இதுல தூக்கம் வருமா கூட தெரியல. ஏய் ஹலோ, இது வரைக்கும் இவ்வளவு நல்ல பெட்ல நீ தூங்கி இருக்கியா? இது நல்லா இருக்கா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? மை பெட் இஸ் த பெஸ்ட் பெட் இன் தி வேர்ல்ட். ஓகே. சரி, ஏற்கனவே உனக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு, அதுல இதுவும் ஒண்ணு. ஆனா இந்த பெட் உன்னோட பர்சனாலிட்டியோட ரொம்பவே மேட்ச் ஆகுது. பிளாக் உனக்கு இது சூட் ஆகும். நான் இங்க தூங்கல. ஓகே. ஃபைனலி ஆன் மை பெட். இப்போ என்னால நிம்மதியா தூங்க முடியும். நான் தூங்க போறேன். குட் நைட். லைட் ஆஃப் பண்ணு. லைட்டை போட்டு எப்படி தூங்க முடியும்? நான் லைட் போட்டுலாம் தூங்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நான் லைட் போட்டு தான் தூங்குவேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்க தூங்குறல, சோ எது எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? கால் எது முட்டிருச்சுனா அதோட எனக்கு பயமா வர. நல்லதா போச்சு. இல்லனா இருட்டுல நீ ஏதாவது தடுமாறி சான்ஸ் யூஸ் பண்ணிருப்ப. அப்படின்னா ரொம்ப நல்லது. லைட்ஸ் எல்லாம் ஆன்லயே இருக்கட்டும். ஏன்னா உன்னோட மண்டைக்குள்ள இந்த சந்தேகம் கூட வரக்கூடாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வெளியில மழை பெய்யுது. ஆனா ஸ்ருதி என் கூட இல்லை. ஏன்னா நாங்க 2 பேரும் எல்லா மழையையும் ஒன்னா உட்காந்து பார்ப்போம். ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த மழையை பார்க்கறதே அழகா இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த மழை ஸ்ருதியும் இல்லை. அதனால அந்த அழகும் எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒரு நல்ல காலங்கள். இவனை இப்படி மூஞ்ச மூடிட்டு தூங்குறான். மூஞ்ச இப்படி மூடிட்டு தூங்குனா எப்படி அவனால மூச்சு விட முடியும்? போய் பில்லோவனை எடுத்து விடுறான். இந்த கரணை பாரு எப்படி எல்லாம் நடிக்கிறான்னு. ஒழுங்கா சண்டை போடாம தூங்கி இருக்கலாம்ல. ஆனா இவன் பிரீதா கூட கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணும்னு இருக்கான். இருக்கட்டும், சண்டை போடுறதுனால்தான் இப்ப கொஞ்சம் நிம்மதியா தூங்குறான். என்ன இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கான்? ஓ காட். நீ மறுபடியும் என்கிட்ட சான்ஸ் எடுக்க பாக்குறியா? சான்ஸா? இங்க பாரு, உனக்கு ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கு. நனைஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தல, அதான் ஜுரம் வந்திருக்கு. இப்போ வேற அப்படியே தூங்க முடியாது. இரு, மருந்து எடுத்துட்டு வரேன். ஜுரம் அதிகமாகலாம். உன்னோட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இங்க தானே இருந்துச்சு. உனக்கு நான் ஜுரம் மாத்திரையை கொடுக்குறேன். மருந்து போட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எனக்கு என்னமோ உடம்பே சரியில்லை. ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்குல்ல. எப்படி உடம்பு நார்மலா இருக்கும்? எழுந்திருச்சு இந்த மருந்து போடு, சரியாயிடும். இரு, நான் வரேன். ஈர துணியை உன் நெத்தில கொஞ்ச நேரம் வைக்கிறேன். அப்புறம் அவ்வளவுதான், ஜுரம் எல்லாம் பறந்து போயிடும். எனக்கு நீ இவ்வளவு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐ அம் ஃபைன். நான் ஒன்னும் உனக்கு ஹெல்ப் பண்ணல, எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு ரூம்ல ஒரு மனுஷனுக்கு இப்படி ஜுரம் அடிச்சா எனக்கும் அடுத்து ஜுரம் வர சான்சஸ் இருக்குல்ல. அதனால தான் நான் இப்படி பண்றேன்.
எதுக்கு? ஐ செட் தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சு தேடுதே.